ஆறு ஸ்டோரி இன் ரியல் லைஃப். நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ஏற்கனவே சொன்ன அந்த பிளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம். வேறு எந்த பிளேஸும் இல்லை. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் கீழே வந்து இறந்தார்ல, அந்த வீடு கட்டுறப்போ நம்ம அந்த பிளேஸில் தான் இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லா வீடியோவும் இந்த பிளேஸில் மட்டும் இல்லை, எல்லா பிளேஸ்லையும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வரும், ஸ்டேட் டு ஸ்டேட். அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச அபாண்டன்ட் வீடு இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். நானும் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு அங்கே வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே இல்லை, கலக்கு டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இருந்தால் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அங்கே போடுறேன். ஸ்டோரி வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. ஸோ நான் மறுபடியும் இந்த ஸ்டோரி சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் முன்னாடி அந்த வீடு கட்டுறப்போ வீட்டுடைய ஓனர் அவர் வந்துட்டு நாளிலிருந்து கீழே வந்து இறந்துட்டார். அவர் இறந்தாட கூட நான் திருப்பி நான் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுறேன். அவர் இறந்தாட வந்துட்டு அதுவும் அந்த மூலையில் தான் இருக்குது. நான் தாராளமாக காட்டுறேன். இன்னமும் இந்த ஆவி இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ மெயினாக இந்த வந்துட்டு இந்த ஆலமரத்தில் தான் இந்த ஆவி இருக்குது, ஊர் மக்கள்லாம் பயம் கொடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேய் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நம்ம டெத்து ஒழின்னு சொல்லியிருக்குது. அதேமாரி இங்கே ஒரு டெத்து விழுந்துருச்சு. டெத்து விழுந்து 1 வீக் தான் ஆகுது. 1 வீக் கழிச்சு நான் திருப்பி நான் வரேன். ஏன் டெத்து வந்தப்போ எடுக்கக்கூடாதுன்ட்டு வீட்டில் அலோவ் பண்ணலை. ஸோ எனக்கு திருப்பி 1 வீக் கழிச்சு நான் திருப்பி நான் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இது உங்கள் தி ஆர்ஆர் ஸ்டோரி இன் ரியல் லைஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஊர் இல்லை, இது ஃப்ரெண்டுடைய ஊர். அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டதான் இந்த ஹிஸ்ட்ரி என்கிட்ட சொன்னாங்க. நானும் ஊர் ஆள்கிட்ட வந்துட்டு விசாரித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இங்கே வந்துட்டு நிறையா அமாவாசைலாம் இருக்குது, அதிகமாக அந்த சைடு யாரும் நாங்கள் வரமாட்டேன்ற மாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி சுடுகாடு பக்கத்தில் இருக்கிறதுனால சுடுகாடுக்கும் இதுக்கும் அந்த 50 மீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ மோஸ்ட்லி நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பா நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த பேசிகிட்டே இருக்குள்ள டக்குன்னு அந்த மரத்து மாரி நிற்குது. இந்தமாரி வந்துட்டு என்னுடைய தம்பி சொன்னாப்புல, இவர் தான் வந்துட்டு பார்த்தாப்புல. இவர் வந்துட்டு டக்குன்னு, ஆனால் இவர் தான் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தாப்புல. ஆனால் பார்க்குறப்போ நாங்களும் பார்த்தோம். ஆனால் அந்த உருவம் வந்துட்டு அந்த இது இருக்குங்களா, அந்த உச்சியில் நின்றுக்கிட்டு தான் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக நின்று பார்க்குற மாதிரி எங்களே குறுன்னு ஊற்று பார்த்துச்சு. ஆனால் இப்போ தேடுற அளவுக்கு மெத்த மேலே இல்லை, எல்லா பக்கமும் ஓடுது. அந்த கொடியில் மற்ற தோறுக்கு ப்ரோ, அந்த அந்த இதுலேருந்து கிளையில் உட்காந்துருந்துச்சு. எல்லா பக்கமும் தேடுறப்போ ஃபஸ்ட்டு அந்த வீட்டு மரம் இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் இந்த மரம் அப்படியே இந்த ஆலமரத்தில் தான் மோஸ்ட்லி இந்த அரசமரத்தில் தான் மோஸ்ட்லி இருக்குது காய்ஸ். இந்த சுற்று வரதான் இங்கே இந்த இதுக்குள்ளே தான் காய்ஸ். ஸோ ஆனால் அந்த வீடு அம்பாண்டன் வீடியோ, அந்த வீடு தான் சொன்ன வீடு அதுதான். இங்கே தான் அந்த கட்டுறப்போ இறந்து விழுந்திருக்காங்க. வாங்க அங்கே வீழ்ந்த இடத்த நான் காட்டுறேன். வாங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னதில்ல, அந்த செப்டி டேங்க் பேருக்கு பார்த்தீங்களா, அந்த செப்டி டேங்க்கு தான் அப்போ மூடலை. அந்த மெத்த மேலே இருந்து இங்கே விழுந்திருக்காரு, தவறி விழுந்ததுலாம் அந்த செப்டி டேங்க் மூடாமல். ஸோ ப்ளட்டு, இந்த செப்டி டேங்க் ஃபுல்லாக ப்ளட்டு தான். அந்த இப்போ தான் செப்டி டேங்க் மூடி தான் இப்படி தான் ஒரு 6 இயருக்கு மேலே தான் இருக்கும். இதில் தான் விழுந்து இறந்துருக்காரு. ஆனால் இறந்து ஆன்மா அங்கே இன்னமும் அவருடைய ஆசை நிறைவேற்றாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் அந்த மரத்தில் தேடி பார்த்தோம். ஏன்னா அங்கே வந்துட்டு சிம்டம் தெரிஞ்சது. எப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த ஆன்மா எங்களுக்கே ஆட்டம் காட்டுது. எப்படின்னா இப்போது மேலே இருந்தது, அப்புறம் அந்த வீட்டு மெத்தமாக இருந்துச்சு, அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ இந்த டைமில் இருக்கும் அந்த வீட்டு மெத்த மேலே தான் போயிடுச்சு. வாங்க நம்ம மெத்த மேலே போய்ட்டு பார்க்கலாம். மாடி தான் இது மியூசியல்ஸான ஏரியா, நிறைய விஷயம் இருக்குது. வாங்க நம்ம மெத்த மேலே போய்ட்டு பார்க்கலாம். சரி மெத்த ஃப்ரெண்ட்ல வர வீரனோட ஃப்ரெண்ட்ல போடா, உள்ள போடா. நீ எங்கே போய் வந்து போ. காய்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா மாடிக்கு வந்துட்டோம். ஏன்னா அவர் இங்கே தான் வந்துட்டு ஏன்னா அவர் பார்த்தினாக்கா இங்கே தான் வந்து இருந்தார். இங்கே வந்துட்டு நின்று, ஏன்னா இப்போ இந்த காம்பவுண்ட்லாம் கட்டாதப்போ நின்று எட்டி பார்த்துட்டு அந்த தவறி விழுந்துட்டார். இன்னமும் நான் வந்துட்டு அங்கே இருக்கிறதாவும் எந்த அளவுக்கு சாமிங்கிறது உண்மையோ அந்த அளவுக்கு ஆன்மா இருக்கிறதும். டேய் மணி, டேய் டைம் வேறு ஆகுதுடா. டேய் வாடா போகலான்டா. அது ஏன்டாப்பா டேய் போடுச்சா?
ஏய் அது போது பாரா, போது பாரு. அம்மனே, வா வா வா. போடா. அந்த புளியா மரத்துக்கு வேற தான் போச்சு. போ. நீங்கள் கூட அப்படி பாரு, இப்படி நிற்க வச்சுங்க காய்ஸ். அங்கேருந்து அந்த அந்த மூலையில் காட்டின இந்த ஆன்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த புளியா மரம் சந்தில் அங்கே மச்சான் இங்கே எட்டி வச்சாப்பா. அங்கே ஏய் ஏதோ எட்டி பார்க்குதுடா. இறங்கு கீழே போ. ஏதோ எட்டி பார்க்குறது. ஏதோ எட்டி பார்க்குதுடா. ஏய் போடா. மேலே போச்சு, சருன்னு போச்சு காசு. மேலே போ வா. மேலே போச்சா? ஆனால் அங்கே இருந்த கோஸ்ட்டு இங்கே வந்துச்சு. இங்கே வந்து 3 டைம் வெட்டி பார்த்து இந்த செருன்னு அந்த பக்கம் பார்த்து மட்டன் செருன்னு ஏறிச்சு காய். ஆனால் ஸோ இந்த இடம் சேஃப்டி எல்லாம் மணி இப்போ 4 மணி ஆக போகுது. நாங்கள் நேரம் விட்டு கிளம்புறோம் காய்ஸ். இது உங்களுக்கு யாராவது கோஸ்ட் இன் ரியல் லைஃப். பாய் காய்ஸ்.